மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு வணிக கல்வியில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டடீஸில் பொஸ்பாட்டில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது என்னத்துக்காக நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்கன்னா, அந்த டேஷ் கேள்வி எதுக்கு எடுத்தாலும் டேஷ் கேள்வி செய்ய கஷ்டமாக இருக்குது, டேஷ் கேள்வி கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்லுங்க. ஸோ அதால் நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பாடத்திலையும் ஒரு குறைஞ்சது ஒரு 10 டேஷ் கேள்விகளை பார்ப்போம். சரிண்ணா? ஸோ ஒவ்வொரு வீடியோ இனி வார ஒரு கொஞ்சம் வீடியோவுக்கு கொஞ்சம் டேஷ் கேள்வியல் கொஷின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளோம், பார்த்துக்கொள்ளோம். அது இந்த முறை ஏழு எடுக்கிறாக்களுக்கும் சிலது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது டேஷ் கேள்வி. அப்போ அளவு 1ல் இருந்து அந்த காணொலியில் எவ்வளவு டேஷ் கேள்வி செய்யலுமோ ஒவ்வொரு பாடத்துலேயும் குறைஞ்சது 10 கேள்வி நான் உங்களுக்கு டேஷ் கேள்வி செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் இனி நீங்கள் போட்டை பார்த்துக்கொள்ளலாம். இனி ஃபுல்லாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை கவனித்து கொண்டு அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த டேஷ் கேள்விக்கு 18 பாடத்துக்கு உரிய PDF என்னட்ட இருக்குது, அதுக்குரிய ஆன்சர்ஸும் இருக்குது. அப்படி உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கீழே இருக்கும், அதில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட PDF எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் நினைக்க இதுலேருந்து ஒரு 4-5 பேருக்கு மேலே இதுவரை இப்போ முந்தியெல்லாம் நிறைய நோட்ஸ் PDF அதெல்லாம் வேண்டியிருக்கிறீங்க. சரியானோ? ஸோ இன்னும் நீங்கள் பார்க்குறாக்கள் பிரயோசனப்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் PDF-ஐ வேண்டிட்டு அதை நீங்கள் ஃபோட்டோ காப்பி அடிச்சுட்டா அல்லது பிரிண்ட் எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் அதை பார்த்து செய்ய இன்னும் உங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குமென்றது என் கருத்து. ஸோ உங்களுக்கு தேவையண்டா என் நம்பருக்கு நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம், நீங்கள் அதை வேண்டிக் கொள்ளலாம். ஸோ நாங்கள் இப்போ செஷனுக்கு போய்க்கொள்ளோம். ஓகே தானே பிள்ளைகள்? ரைட், எல்லோரும் பாருங்க. ரைட், வணிக கல்வி அழகு 1 பிள்ளைகள். அழகு 1ல் இருக்கிற டேஷ் கேள்வியில் நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், முதலாவது பாருங்க பிள்ளைகள். டேஷ் மற்றும் டேஷ் என்பன உற்பத்தி பொருளின் பிரதான வகைகளாகும். பிள்ளைகள், உற்பத்தி பொருள் என்னென்றால் எங்களோட மனிதன் தேவை விருப்பங்களை நிறைவு செய்கிறதுக்காக சந்தைக்கு முன்வைக்கப்படுற எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னு தான் சொல்கிறது, உற்பத்தி பொருட்கள்னு சொல்கிறது. அப்போ உற்பத்தி பொருட்களில் 2 பிரதான வகைகளாக இருக்குது. என்ன பிள்ளைகள்? 2 பிரதான வகைகளாக இருக்குது. அது என்னென்னு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே தானே பிள்ளைகள்? அப்போ டேஷ் மற்றும் டேஷ் என்பன உற்பத்தி பொருட்களின் என்ன பிரதான வகைகளாகும். உற்பத்தி பொருட்களின் பிரதான வகைகளாகும். ஓகே தானே பிள்ளைகள்? அப்போ ஒன்று உங்களுக்கு தெரியும், என்ன பொருட்கள். ஒன்று உங்களுக்கு என்ன பிள்ளைகள் தெரியும், பொருட்கள். ரைட், ஒன்று பொருட்கள். சரிதானே? அடுத்தது பிள்ளைகள் என்னவாக இருக்கும், சேவைகள். ஒன்று என்ன பொருட்கள், மற்றது என்ன பிள்ளைகள், சேவைகள். சரிதானே? ரைட், ஓகே பிள்ளைகள்? ரைட், பேணி எடுத்து. ரைட், ஓகே. ஒன்று பாருங்க பிள்ளைகள். ரைட், ஒன்று பாருங்க பிள்ளைகள், பொருட்கள். மற்றது என்னவாக இருக்கும் பிள்ளைகள், சேவைகள். அப்போ பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பன உற்பத்தி பொருளின் பிரதான வகைகளாகும். பொருட்கள் மற்றும் சேவைகள் என்பன உற்பத்தி பொருளின் என்னவாக இருக்குது பிள்ளைகள், பிரதான வகைகளாகும். ஓகே தானே? ரைட், ஓகே. அடுத்தது பார்ப்போம். வணிகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அகச்சூழல் காரணிகளின் நேரான தாக்கம் டேஷ் எனவும் அவற்றின் எதிரான தாக்கம் டேஷ் எனவும் கூறப்படும். அப்போ பிள்ளைகள், வணிகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணிகளை கொண்டமைந்தவையத்தான் நாங்கள் சொல்றது வணிக சூழல்கள்னு சொல்றது. அதில் 2 பிரதான சூழல்கள் இருக்குது. ஒன்று அகச்சூழல், மற்றது என்ன புறச்சூழல். அப்போ அகச்சூழல்களால் எங்களுக்கு என்னென்றால் இந்த அகச்சூழல் புறச்சூழல் காரணிகளை வச்சுக்கொண்டு அதில் ஏற்படுற விளைவுகளை இதன்றதுக்காக நாங்கள் ஆராய்றதைத்தான் சொல்றது ஸ்வட் ஆய்வு என்று சொல்றது. என்னென்று பிள்ளைகள் சொல்றது, ஸ்வட் ஆய்வு. அதாவது முதல் 2 எழுத்தும் அகச்சூழலை குறிச்சு காட்டு. அதாவது ஸ்ட்ரென்த், வீக்னஸ். அப்போ அகச்சூழல் ஆய்வு செய்யறதால பலம், பலவீனம். புறச்சூழல் ஆய்வு செய்யறதால வாய்ப்பு, அச்சுறுத்தல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்னஸ் கிடைச்சு கொள்ளும். அப்போ பிள்ளைகள், அப்போ அகச்சூழலுக்கு நேரான தாக்கம் அல்லது நேரான விளைவு என்ன, பலம். எதிரான விளைவு என்ன, பலவீனம். புறச்சூழலுக்கு நேரான தாக்கம் என்ன, சந்தர்ப்பங்கள், அதாவது வாய்ப்புகள். எதிரானது என்ன, அச்சுறுத்தல்களாக இருக்கும். அப்போ வணிகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அகச்சூழல் காரணிகளின் நேரான தாக்கம் என்னன்னு சொல்றது பிள்ளைகள், பலம்.
எதிரான தாக்கம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? பலவீனம். எதிரான தாக்கம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? பலவீனம் ஆக இருக்கும். அப்ப இரண்டாவது கேள்விக்கு வணிகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அகச்சூழல் காரணிகளின் நேரான தாக்கம் பலம் எனவும் அவற்றின் எதிரான தாக்கம் பலவீனம் எனவும் கூறப்படும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, மனித தேவைகள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சந்தைக்கு முன்வைக்கப்படுகின்ற எந்த ஒன்றும் டேஷ் ஆகும். உங்களுக்கு நான் முதலே சொல்லி போட்டேன், என்ன? உற்பத்தி பொருள். அப்ப என்ன பிள்ளைகள்? உற்பத்தி பொருள். ரைட், ஓகே. அடுத்தது, வணிகம் ஒன்றின் பிரதான கருமங்கள் டேஷ் கம டேஷ் என்பனவாகும். பிள்ளைகள், வணிகத்து பலதரப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வணிகங்கள் என்ன செய்யுது? உருவாக்கப்படுகின்றது. உருவாக்கப்பட்டாலும் வணிகத்தின் பிரதான கருமங்களாக 2 கருமங்கள் இருக்கு. ஒன்று மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல், அடுத்தது வளங்களுக்கு பெறுமதி சேர்த்தல். ஸோ அதைத்தான் இதில் என்ன செஞ்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க பிள்ளைகள், வணிகம் ஒன்றின் பிரதான கருமங்கள் ஒன்று. அப்போ என்ன செய்து கொள்வீங்கள்? எழுதி கொள்வீங்கள். என்னென்று பிள்ளைகள்? மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்தல். எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். என்னென்று? மனித தேவை விருப்பங்களை என்ன செய்யறது? நிறைவு செய்தல். அடுத்தது என்னவாக இருக்கும்? வளங்களுக்கு பெறுமதி சேர்த்தல். அடுத்தது என்ன பிள்ளைகள்? வளங்களுக்கு என்ன செய்கிறது? பெறுமதி சேர்த்தல். இந்த ரெண்டுமே என்னவாக இருக்கும்? வணிகம் ஒன்றின் பிரதான கருமங்களாக இருக்கும். ஒன்று மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல், மற்றது என்ன? வளங்களுக்கு பெறுமதி சேர்த்தல். ஓகே. அடுத்தது பிள்ளைகள் பாருங்க, கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற நிலைமை டேஷ் எனப்படும். அப்ப என்ன பிள்ளைகள்? கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற நிலைமை என்ன? சந்தை எனப்படும். என்னன்னு சொல்றது பிள்ளைகள்? சந்தை எனப்படும். என்ன? கொள்வனவாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற நிலைமை என்னன்னு சொல்றது பிள்ளைகள்? சந்தை எனப்படும். என்னன்னு சொல்றது? சந்தை எனப்படும். ரைட், சந்தை எனப்படும். ஓகே. அடுத்தது, அருமையான வளங்களை உற்பத்திக்கு பயன்படுத்துவதனால் வணிகம் டேஷ் கருமம் ஒன்றாக கருதப்படும். இப்ப வணிகத்துக்கு வரவிலக்கணம் சொல்லிய நாங்கள் என்னன்னு சொல்றாங்க? மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தல், விநியோகம் செய்தல், சந்தைப்படுத்தலுடன் தொடர்புடைய பொருளாதார கருமம் என்று சொல்றாங்க. அப்ப இப்ப நீங்கள் பாடசாலையையும் ஒரு வணிக கருமம் என்றோம், சங்கங்கள், அமைப்புகள், கழகங்களையும் ஒரு வணிகம் என்று நாங்கள் சொல்லிக்கொள்றோம். ஆனால் அப்ப பொருளாதார கருமம் பண்ணோடனே நீங்க நினைக்கலாம் காசு கொடுத்தா மட்டும்தான், அல்லது காசுக்கு செய்தா மட்டும்தான் பொருளாதார கருமம் என்று. அப்படி இல்லை பிள்ளையார். அந்த வளங்கள், பொருளாதார வளங்களையோ அல்லது அந்த வளங்களை பாவிச்சாலே அது என்ன கருமமாக தான் இருக்க போகுது? பொருளாதார கருமமாகத்தான் இருக்க போகுது. அப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த அருமையான வளங்களை பயன்படுத்துறதால அதை நாங்கள் என்னன்னு சொல்றது? பொருளாதார கருமம் என்று சொல்லிக்கொள்றோம். அருமையான வளங்களை உற்பத்திக்கு பயன்படுத்துவதனால் வணிகம் என்ன கருமம் பிள்ளைகள்? பொருளாதார கருமம். வணிகம் என்ன கருமம் பிள்ளைகள்? பொருளாதார கருமம். அப்ப பொருளாதார கர்மம் என்று ஏன் சொல்றோம்? அது அருமையான வளங்களை உற்பத்திக்கு பயன்படுத்துவதனால் ஆகும். சரிதானே? ரைட். அடுத்தது, உள்ளீடுகளை நிலை மாற்றத்திற்கு உட்படுத்தி வெளியீடாக பெறுவது டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் தான் என்ன பிள்ளைகள்? உற்பத்தி செயன்முறை. என்னன்னு சொல்றது பிள்ளைகள்? அத உற்பத்தி செயன்முறை. என்ன? உள்ளீடுகளை வெளியீடாக மாத்திர செயற்முறையை தான் நாங்கள் என்னன்னு சொல்றது? உற்பத்தி செயன்முறை என்று சொல்றது. உள்ளீடுகளை என்னென்று நிலை மாற்றத்திற்கு உட்படுத்தி வெளியீடாக மாத்துறது என்னன்னு சொல்றது பிள்ளைகள்? உற்பத்தி செயன்முறை எனப்படும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், ஓரினத்தன்மை கொண்டதாக டேஷ் உற்பத்தி செய்ய முடிவதுடன் டேஷ் தனிநபர்களுக்கிடையில் வேறுபட்டதாக அமைந்திருப்பதுண்டு. பிள்ளைகள், பொருட்களை நாங்கள் ஓரினத்தன்மை கொண்டதாக உற்பத்தி செய்யலாம். இப்போ எல்லா லக்ஸ் சோப்பும் ஒரே மாதிரி தான், எல்லா வெல்வெட் சோப்பும் ஒரே மாதிரி தான், எல்லா ஹோம்பா சோப்பும் ஒரே மாதிரி தான். அப்போ பொருட்கள் ஓரினத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஆனால் எல்லா டாக்டர்ஸும் ஒரே மாதிரி இல்லை, எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி இல்லை.
சரிதானோ அல்லது வேறு வேறு சேவை செய்கிற எல்லாருமே ஒரே மாதிரி இல்லை. அப்போ பொருட்களை ஓரினத்தன்மை கொண்டதாக உற்பத்தி செய்ய முடியலாம், ஆனால் சேவைகள் ஒவ்வொருவருக்கொரால் என்ன செய்யும் வேறுபடும். அப்போ பொருட்கள் சேவைகளுக்கு இடையிலான வேறுபாட்டிலே நீங்கள் எழுதி கொள்வீங்கள், சேவைகள் வழங்குனருக்கு ஏற்ப என்ன செய்யும் வேறுபடும். அப்போ கேள்வியின்படி பார்த்தீங்கன்னா ஓரினத்தன்மை கொண்டதாக என்ன உற்பத்தி செய்யப்படும், பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும். அடுத்தது சேவைகள் தனிநபர்களுக்கு இடையில் என்ன செய்யும் வேறுபட்டதாக காணப்படும். சேவைகள் தனிநபர்களுக்கு இடையில் என்னவாக காணப்படும் வேறுபட்டதாக அமைந்திருப்பதுண்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பௌதீக ரீதியாக பயன்படுத்தும் அடிப்படையில் கணினியானது டேஷ் பொருளுக்கான உதாரணமாகவும் கணினி மென்பொருளானது டேஷ் பொருளுக்கான உதாரணமாகவும் அமையும். ரைட். அப்போ பௌதீக ரீதியாக பயன்படுத்தினால் பொருட்கள்ல ரெண்டு பொருட்கள் இருக்கு, ஒன்று தொட்டு நிறக்கூடியதாக இருக்குது, மற்றது என்ன தொட்டு நிற முடியாத அல்லது என்ன கட்புலனாகாததாக இருக்கு. அப்போ பௌதீக ரீதியாக பயன்படுத்துறபடியால கணினி என்னன்னு சொல்றது தொட்டு நிறக்கூடியது. கணினியை என்னன்னு சொல்றது பிள்ளையால் தொட்டு நிறக்கூடிய பொருளுக்கான உதாரணமாகவும், கணினி மென்பொருளானது தொட்டு நிற முடியாத அல்லது கட்புலனாகாத பொருளுக்கான உதாரணமாகவும் என்ன செய்யும் அமையும். அவ விடைய பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஒன்று தொட்டு நிற கூடியது, அடுத்தது தொட்டுணர முடியாது. சரிதானே, ஒன்று தொட்டுணர கூடியது, மற்றது என்ன தொட்டுணர முடியாத பொருளுக்கான உதாரணமாகவும் அமையும். அடுத்தது பிள்ளைகள் வணிகம் ஒன்று முன்வைக்கின்ற பொருட்கள் அல்லது சேவைகளுக்கு சமமான உற்பத்திகளை முன்வைக்கின்ற ஏனைய வணிகங்கள் என்ன பிள்ளைகள் போட்டி, போட்டியாளர். சரிதானே, போட்டியாளர் என்னன்னு சொல்றது ஒரு ஆள் உற்பத்தி செஞ்சு முன்வைக்கிறதுக்கு சமனான இன்னொரு உற்பத்தி பொருளையோ அல்லது சேவையோ ஒரு ஆள் கொடுக்கிறார் என்றால் அவர் போட்டியாளர்கள். அவற்றுக்கான மாற்று பொருட்கள் அல்லது சேவையினை முன்வைக்கின்றவர்கள் அதே மாதிரி அதுக்கான வேறு இன்னொரு பொருளை முன்வைக்கிறவையை நாங்கள் என்னன்னு சொல்றது பதிலீட்டு பொருள் உற்பத்தியாளர் என்று சொல்லிக்கொள்வோம். என்னன்னு சொல்லிக்கொள்வோம் பிள்ளையால் பதிலீட்டு பொருள் உற்பத்தியாளர் என்று சொல்லிக்கொள்வோம். அப்போ பாருங்க பிள்ளைகள் ஒரு பொருளுக்கு அல்லது சேவைக்கு சமமான உற்பத்தியை முன்வைச்சா அவர் போட்டியாளர் என்றும், அதுக்கான மாற்று பொருட்களை முன்வைச்சால் அல்லது மாற்று சேவைகளை முன்வைச்சா பதிலீட்டு பொருள் உற்பத்தியாளர் என்று நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம் சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது நுகர்வோரின் அறிவு, அவர்களது வருமானம் போன்ற விடயங்கள் சில வணிகங்களுக்கு டேஷ் உருவாக்குவதுடன் சில வணிகங்களுக்கு அவற்றினால் டேஷ் உருவாகும். அப்போ நுகர்வோட்ட அறிவு வருமானம் சில நேரங்களில் சில வணிகங்களுக்கு பிள்ளையால் வாய்ப்பாக இருக்கும், சில வணிகங்களுக்கு அது என்னவாக இருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும். ரைட். இப்போ சில பொருட்களை சொல்லையோ அல்லது சேவைகளோ கொள்வனவு செய்ய படித்தாக்கள் வந்தால் நல்ல, படித்த வாடிக்கையாளர் வந்தால் நல்ல நினைப்போம். சில இடங்களில் படிக்காதவன் வந்தால் தான் நல்லவன் நினைப்போம். அப்போ நுகர்வோட்ட அறிவு சில நேரங்களில் வாய்ப்பாக இருக்கும், சில வணிகங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சில வணிகங்களுக்கு அது என்னவாக இருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும். அதே மாதிரி தான் நுகர்வோன்ற வருமானங்களும் சரியான, சில வணிகங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும், சில வணிகங்களுக்கு என்னவாக இருக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும். ஓகே தானே பிள்ளையார்? ரைட். அடுத்த கேள்வி, தனக்கு தேவையானவற்றை தானே உற்பத்தி செய்தல் டேஷ் எனப்படுவதுடன் அடுத்தது சிறப்பு தேர்ச்சி காரணமாக டேஷ் ஏற்படுகின்றது. உங்களுக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி செய்தால் அதுக்கு பிள்ளையார் சொல்றது என்னண்டு நேர் உற்பத்தி என்று சொல்றது. என்னன்னு சொல்றது பிள்ளையார்? நேர் உற்பத்தி அல்லது சுயதேவை பூர்த்தி என்று சொல்றது. சரிதானே? என்னன்னு சொல்றது சுயதேவை பூர்த்தி என்று சொல்லலாம், அல்லது என்னன்னு சொல்லலாம் நேர் உற்பத்தி. ரைட். அப்ப பிள்ளைகள் சிறப்பு தேர்ச்சி காரணமாக என்ன ஏற்படும்? மிகை உற்பத்தி ஏற்படும். சிறப்பு தேர்ச்சி காரணமாக என்ன பிள்ளைகள் ஏற்படும்? மிகை உற்பத்தி ஏற்படும். ரைட். மிகை உற்பத்தி ஏற்படும். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க பிள்ளைகள், இதாவது இது முதலாம் பாடத்தில் இருக்கிற டேஷ் கேள்வியில் கடைசி கேள்வியா? ரைட். கடைசி கேள்வி பாருங்க பிள்ளைகள், உள்நாட்டு வியாபாரத்தினை டேஷ் ஆகவும் என்ன செய்யலாம் வகைப்படுத்த முடியலாம். என்னென்ன உள்நாட்டு வியாபாரத்தை? சில்லறை வியாபாரம், அடுத்தது என்ன மொத்த வியாபாரம்,
என்னென்னு வகைப்படுத்தலாம் பிள்ளைகள்? சில்லறை வியாபாரம் என்றும் என்னென்னு அடுத்தது மொத்த வியாபாரம் என்றும் என்ன செய்யலாம்? வகைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதான பிள்ளைகள்? ரைட். அப்போ நாங்கள் இப்போ முதலாம் பாடத்தில் இருக்கிற 13 கேள்வி பார்த்துருக்கிறோம். முதலாம் பாடத்தில் இருக்கிற 13 கேள்வி பார்த்துருக்கோம். சரிதானா? அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதே டேஷ் கேள்வியில் எத்தனையாம் பாடத்துக்குரியதை பார்ப்போம், 2ஆம் பாடத்துக்குரிய கொஞ்சம் கேள்விகள் பார்ப்போம். சரிதான பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இப்போ 2ஆம் பாடத்தில் இருக்கிற மிச்ச டேஷ் கேள்வியில் என்ன செய்வோம்? நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஓகே தானே? ரைட். எல்லாரும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க? போட்டை பாருங்க பிள்ளைகள். ரைட். ஓகே. இப்போ முதலாவது கேள்வி, ரைட், வணிகத்துடன் தொடர்புடைய அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கும் இயன்றளவில் நியாயம் ஒன்று நிறைவேற்றக்கூடிய முறையில் செயற்படுதல் டேஸ் ஆகும். சரியானா? போட்டை பாருங்க பிள்ளையார். சரியானா? அப்போ வணிகத்தோக்கு அக்கறையுடைய பிரிவினருக்கு நியாயம் ஒன்று நிறைவேற்றக்கூடிய முறையில் செயற்படுறதை தான் என்னன்னு சொல்றது? நாங்கள் சமூக பொறுப்புகள் என்று சொல்லிக்கொள்றது பிள்ளையார். அப்போ வணிகத்துடன் தொடர்புடைய அனைத்து அக்கறை செலுத்தும் பிரிவினர்களுக்கும் இயன்றளவில் நியாயம் ஒன்று நிறைவேற்றக்கூடிய முறையில் செயற்படுதல் என்னன்னு சொல்றது பிள்ளையார்? சமூக பொறுப்பு என்று சொல்லிக்கொள்றது. சமூக பொறுப்பு. ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வணிகம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட ஒழுக்க விழுமியத்தினை எழுத்து வடிவில் காட்டும் போது அதை பிள்ளைகள் ஒழுக்க விழுமிய கோவை என்று சொல்றது. அது என்னன்னு சொல்றது பிள்ளைகள்? ஒழுக்க விழுமிய கோவை என்று சொல்றது. ஒழுக்க விழுமிய கோவை என்று சொல்லிக்கொள்றது. என்னன்னு சொல்றது பிள்ளைகள்? அதை ஒழுக்க விழுமிய கோவை என்று சொல்லிக்கொள்றது. என்னென்று வணிகம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அந்த ஒழுக்க விழுமியம் இருக்கு தானே, அதை நீங்கள் எழுத்து வடிவில் இப்போ இப்படி இப்படி பின்பற்றணும், இப்படி இப்படி செயற்படணும் பண்ணுறதை ஒரு எழுத்து வடிவில் அடித்து பிரிண்ட் எடுத்து அந்த நிறுவனத்தில் ஒட்டப்பட்டு சென்றாலோ அல்லது வச்சிருந்தாலோ அதை ஒழுக்க விழுமிய கோவை எனப்படும். எதிர்கால பரம்பரையினரின் தேவைகளை நிறைவு செய்வதற்கு இருக்கின்ற உரிமையினை புறக்கணிக்காது நிகழ்கால தேவைகளை அடைந்து கொள்ள டேஸ் எனப்படும். என்னன்னு சொல்றது பிள்ளைய? நிலை பேரான அபிவிருத்தி. சரியானோ? என்னன்னு சொல்றது? அதை நிலை பேரான அபிவிருத்தி. ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், வணிக செயற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் நல்லவை கெட்டவை தொடர்பாக வணிகம் பின்பற்ற வேண்டியது டேஸ் எனவும் அவை பிரசுரிக்கப்படும் போது டேஸ் எனவும் அழைக்கப்படுகின்றது. அப்ப வணிக செயற்பாடுகள் தொடர்பாக என்ன? நல்லவை கெட்டவை தொடர்பாக வணிகம் பின்பற்ற வேண்டியவை என்னன்னு சொல்றது? வணிக ஒழுக்க விழுமியம் வேண்டும். அதை பிரசுரிக்க முதலே சொல்லி போட்டோம், பிரிண்ட் எடுத்து அதை பிரசுரிக்க அதை ஒழுக்க விழுமிய கோவை என்று சொல்லிக்கொள்றது. அது என்னன்னு சொல்லிக்கொள்றது? ஒழுக்க விழுமிய கோவை. அப்ப என்ன பிள்ளைகள்? வணிக செயற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் நல்லவை கெட்டவை தொடர்பாக வணிகம் பின்பற்ற வேண்டியவை வணிக ஒழுக்க விழுமியங்கள் என்றும் அதை பிரசுரிக்க அதை வணிக ஒழுக்க விழுமிய கோவை என்றும் அதை என்ன செய்வோம்? அழைச்சு கொள்வோம். அடுத்தது, வாடிக்கையாளர், ஊழியர், டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோர் வணிகம் ஒன்று சமூக பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கிய தரப்பினர் ஆவர். அப்போ உங்களோட பாடத்திட்டத்தின்படி 4 பேருக்கு தான் பிள்ளைகள் முக்கியமா என்ன? சமூக பொறுப்பை வணிகம் நிறைவேற்றணும்னு சொல்லிக்கிறாங்க. அதுல ஒன்று வாடிக்கையாளர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது ஊழியர். அடுத்தது என்ன பிள்ளைகள்? சமூகம் மற்றும் உரிமையாளர். அப்ப என்ன பிள்ளைகள்? அடுத்தது சமூகம் மற்றும் உரிமையாளர். அப்ப வாடிக்கையாளர், ஊழியர், சமூகம் மற்றும் உரிமையாளர் ஆகியோர் வணிகம் ஒன்று சமூக பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய முக்கிய தரப்பினர் ஆவர். அடுத்தது பிள்ளைகள், நிலைபேறான அபிவிருத்தியின் பிரதான கோபுரங்களாக டேஸ், டேஸ் மற்றும் டேஸ் காணப்படுகின்றன. அப்போ உங்களுக்கு தெரியும், நிலைபேறான அபிவிருத்தி என்றாலே 3 தான் இருக்கு. என்ன? பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி, அடுத்தது சூழல் நிலைபேறான அபிவிருத்தி, மற்றது என்ன? சமூக நிலைபேறான அபிவிருத்தி. அப்ப நிலைபேறான அபிவிருத்தியின் பிரதான கோபுரங்கள் என்று சொன்னாலே அந்த 3 தான் சொல்லிக்கிறாங்க. பொருளாதார, சமூகம் மற்றும் சூழல் காணப்படுகின்றன. ரைட். பொருளாதார நிலைபேறான அபிவிருத்தி, சமூக நிலைபேறான அபிவிருத்தி மற்றும் சூழல் நிலைபேறான அபிவிருத்தி காணப்படுகின்றன என்று போட்டுக்கொள்ளணும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நியாயமாக உழைப்பை பெற்றுக்கொள்ளல் டேஸினது சமூக பொறுப்பாக காணப்படுகின்றது.
வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல் டேஸினது சமூக பொறுப்பாக என்ன செய்யப்படுகின்றது காணப்படுகின்றது. அப்ப பிள்ளைகள் 4 பேருக்கு சமூக பொறுப்பை நிறுவனம் நிறைவேற்றணும்னு சொன்னான். உரிமையாளர், ஊழியர், சமூகம், வாடிக்கையாளர். அப்ப நியாயமான உழைப்பை நாங்கள் யாருக்கு பெற்றுக் கொடுக்கணும்? உரிமையாளருக்கு பெற்றுக் கொடுக்கணும். அதே நேரம் வேலை வாய்ப்புகளை நாங்கள் யாருக்கு பெற்றுக் கொடுக்கணும்? சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கணும். மற்றது வாடிக்கையாளர் சார்பாக சேதத்தை குறைத்தல், அது நியாயமாக இருத்தல் என்றதெல்லாம் பார்த்து கொள்ளலாம். ஓகே தானே பிள்ளை? அப்ப இப்ப பாருங்க, கேள்வியை பாருங்க. நியாயமாக உழைப்பை பெற்றுக்கொள்ளல் உரிமையாளரினது சமூக பொறுப்பாக காணப்படுவதோடு வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பை செய்தல் சமூகத்தினது சமூக பொறுப்பாக என்ன பிள்ளைகள் காணப்படுகின்றது. ஓகே தானே? ரைட். அடுத்தது 7வது பார்த்தீங்கன்னா டேஸ் மற்றும் டேஸ் நடவடிக்கைகளின் போது நாளாந்தம் பெருமளவு கழிவுப் பொருட்கள் சேருதல் பூகோள ரீதியான பிரச்சனை ஒன்றாக மாறியுள்ளது. அப்ப என்ன நடவடிக்கையின் போது பிள்ளையார்? உற்பத்தி மற்றும் நுகர்வு. இந்த 2 நடவடிக்கை நாங்க எதையும் இப்ப கழிவுப் பொருள் கூட வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்று நாங்க உற்பத்தி செய்ய வரலாம், மற்றது என்ன செய்ய வரலாம்? நுகர்வு செய்ய வரலாம். ஒன்று என்ன பிள்ளையார்? உற்பத்தி செய்ய வரலாம், மற்றது என்ன செய்ய வரலாம் பிள்ளையார்? நுகர்வு செய்ய தான் பெருமளவான கழிவுப் பொருட்கள் வரும். அடுத்தது 8வது பாத்தீங்கன்னா பிள்ளையார் சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்ளல் டேஸினது சமூக பொறுப்பாகவும் உரிமைகளை பாதுகாத்து கொள்ளல் டேஸினது சமூக பொறுப்பாகவும் என்ன செய்யுது காணப்படுகின்றது. அப்ப ஒரு சமூக பொறுப்புல சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்ளல் என்றது அந்த இருக்கிற 4 பேர்லயும் யாருக்கு சூட்டபிளா இருக்கும் நினைக்கிறீங்க? அங்க வேலை செய்யற ஊழியருக்கு தானே சூட்டபிளா இருக்கும். அப்ப சுகாதார வசதிகளை பெற்றுக்கொள்ளல் ஊழியரினது சமூக பொறுப்பாகவும் உரிமைகளை பாதுகாத்தல் ஆற்றியா இருக்கும் வாடிக்கையாளர். ஏனென்றா ஏமாத்தாம அவங்கள்ட்ட நாங்க ஏமாத்துப்படாம என்ன செய்யலாம்? வாடிக்கையாளர்கிட்ட என்ன செய்யலாம்? வாடிக்கையாளர் தங்களோட சமூக பொறுப்பை என்ன செய்து கொள்ளி நாம் பேணி கொள்ளணும். அப்ப அதாலதான் உரிமைகளை பாதுகாத்தல் ஆற்ற சமூக பொறுப்பாக இருக்கும், வாடிக்கையாளர் சமூக பொறுப்பாக இருக்கும். ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், சூழலில் அகற்றப்படும் கழிவுப் பொருட்களின் அளவினை இழிவுபடுத்தல். அது என்னன்னு சொல்லுது? பாவனையை குறைத்தல். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளையர், அந்த கழிவு பொருள் முகாமைத்துவத்தில் 4R இருக்கல்லோ, அந்த 4Rல ஒன்றைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஓகே தானே? ரைட். அப்ப சூழலில் அகற்றப்படும் கழிவு பொருட்களின் அளவை இழிவுபடுத்துதல் என்னவாக இருக்கும்? பாவனையை குறைத்தலாக இருக்கும். டேஸின் போது பொருட்களில் காணப்படும் பௌதீக நிலையில் என்ன செய்யப்படும்? மாற்றம் செய்யப்படும். என்னத்துல சொல்லுங்க? அப்ப மாற்றம் செய்வோம் மீள் சுழற்சி. அப்ப மீள் சுழற்சி செய்ய பிள்ளைகள் என்ன? பௌதீக நிலையில என்ன செய்யப்படும்? மாற்றம் ஏற்படும். இப்ப பிளாஸ்டிக்கள் எல்லாத்தையும் உடைச்சு வேற பிளாஸ்டிக் கொண்டாடுறதா இருக்கலாம், வைக்கோலை பயன்படுத்தி பேப்பர் கொண்டாடுறதா இருக்கலாம். அப்ப அதெல்லாம் என்ன? மீள் சுழற்சி தானே. அப்ப மீள் சுழற்சியின் போது தான் பொருட்களின் பௌதீக நிலையில் என்ன செய்யப்படும்? மாற்றம் ஏற்படும். அப்ப பழைய பேப்பர் எல்லாம் செஞ்சு புது பேப்பரா வரும். பழைய பிசுங்கான் போத்தில் எல்லாத்தையும் கொண்டு புது பிசுங்கான் போத்திலா கொண்டு வருவாங்க, அல்லது வேற பிசுங்கான் போத்திலா கொண்டு வருவாங்க. அப்ப இதுதான் என்ன பிள்ளையால்? பௌதீக நிலையில மாற்றம் செய்யறதுக்கு பேர் தான் என்ன பிள்ளையால்? மீள் சுழற்சி என்று சொல்லலாம். அடுத்தது பாருங்க, குறைந்த பெறுமதி கொண்ட மூலப்பொருள் ஒன்றை உயர் பெருமானமுடைய உற்பத்தி பொருள் என்னும் நிலைக்கு மாற்றுதல் என்னவாக இருக்கும்? அது மீள் சுழற்சியிலையும் என்ன சுழற்சி? மேல்நிலை சுழற்சியாக இருக்கும். அப்ப மீள் சுழற்சியில 2 இருக்கு பிள்ளை. ஒன்று குறைஞ்ச பெருமானம் உள்ளதை கூடிய பெருமானம் உள்ளதா மாத்துறது, அல்லது கூடிய பெருமானம் உள்ளதை குறைஞ்ச பெருமானமா மாத்துறது. அப்ப குறைஞ்சதுல இருந்து கூடினதுக்கு போனால் அது மேல்நிலை சுழற்சி என்றும், கூடினதுல இருந்து குறைஞ்சதுக்கு வந்தால் அது என்ன சொல்றது? கீழ்நிலை சுழற்சி என்றும் சொல்றது. அப் சைக்கிள், லோ சைக்கிள். ஓகே, அதுல இங்கிலீஷ் வேர்ட் வந்து மேல்நிலை சுழற்சி, அப் சைக்கிள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப் சைக்கிள். அடுத்தது லோ சைக்கிள். ரைட். அப் சைக்கிள், லோ சைக்கிள். அப்ப இது வந்து ரிசைக்கிள்ல வந்து ஒரு வகை. ஓகே தானே? ரைட். ரைட். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், உற்பத்தி கருமத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற இயற்கை வளங்களை மீண்டும் சூழலில் உருவாக்குதல். மீண்டும் சூழலில் உருவாக்குதல் டேஸ் எனப்படும். என்ன பிள்ளைகள்? மீள் உருவாக்கம். ரைட். இப்ப காடு, மீன் வளர்ப்பு அதெல்லாம் என்ன பிள்ளைகள்? மீள் உருவாக்கம் என்று சொல்றது. இப்ப சொல்லுவாங்களே, ஒரு மரத்தை வெட்டிக்க இன்னொரு மரத்தை நட்டுட்டு வெட்டுங்கன்னு சொல்றதா. அப்ப இதெல்லாம் என்ன பிள்ளைகள்? மீள் உருவாக்கம் என்று சொல்றது. அடுத்த 13வது, கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி, கழிவுப் பொருட்களை வகைப்படுத்தி வேறு வகையான பொருளொன்றை உற்பத்தி செய்யக்கூடிய
உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் ஒன்றாக மாற்றுதல் டேஷின் போது இடம்பெறும். அப்ப என்ன, அவ கழிவுப் பொருளை பயன்படுத்தி வேறு வகையான பொருள் ஒன்ற உற்பத்தி செய்யறதாகவோ அப்படியான நிலைமைக்கு மாத்துறது என்னன்னு சொல்றது பிள்ளைகள், மீள் சுழற்சி என்று சொல்றது. அப்ப இதையும் என்னன்னு சொல்றது, மீள் சுழற்சி என்று சொல்றது. ஓகே, அடுத்தது 14வது பாருங்க பிள்ளைகள், உற்பத்தி அல்லது நுகர்வு நடவடிக்கைகளின் போது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பாவனைக்கு எடுத்தல் டேஸ் எனப்படும். என்ன பிள்ளைகள், மீள் பாவனை எனப்படும். என்னன்னு சொல்லப்படும், மீள் பாவனை எனப்படும். ஒரு சோடா போத்துல வேணும்னா அதுக்கு பிறகு தண்ணி போத்துல யூஸ் பண்றது, ஐஸ்கிரீம் டப்பாவை இதா பிறகு டிஃபன் பாக்ஸா பயன்படுத்துறது எல்லாம் என்ன பிள்ளைகள், மீள் பாவனைக்குள்ள வரும். ரைட், 15வது பாருங்க பிள்ளைகள், நிலைபெறான அபிவிருத்திக்காக பயன்படுத்தும் 4Rல் மீன் தகரத்தில் அடைக்கும் வணிகம் ஒன்று நன்னீர் மீன் வளர்ப்பினை மேற்கொள்ளல் டேஸ் எனவும் அழிவடையாத பொலித்தீன்களை பயன்படுத்தாது விடல் டேஸ் எனவும் கருதப்படும். அப்ப நான் இப்ப கொஞ்சம் முதத்தான் சொன்னான், மீன் வளர்ப்பு என்னவாக இருக்கும் பிள்ளைகள், மீள் உருவாக்கம் எனவும் அழிவடையாத பொலித்தீன்களை பயன்படுத்தாது விடல் என்ன பாவனையை குறைத்தல் எனவும் கருதப்படும். அடுத்தது 16வது, ஒரு சமுதாயத்தின் நலனில் வணிகங்களின் அக்கறையானது டேஸ் என அழைக்கப்படும். ஒரு சமுதாயத்தின் நலன்ல வணிகம் அக்கறை செலுத்துதண்டா அதுக்கு பேர் தான் என்ன, சமூக பொறுப்பு என அழைக்கப்படும். அதுக்கு பேர் தான் என்ன பிள்ளைகள், சமூக பொறுப்பு என அழைக்கப்படும். ரைட், கடைசி கேள்வி 17வது, தொழில்நுட்பத்தை விருத்தி செய்தல் டேஸ் நிலைபெறான அபிவிருத்தியாக கருதப்படுவதோடு மனித மூலதனத்தை பராமரித்தல் டேஸ் நிலைபெறான அபிவிருத்தியாக என்ன செய்யப்படுகின்றது, கருதப்படுகின்றது. அப்ப பாருங்க, தொழில்நுட்பத்தை விருத்தி செய்தல் பிள்ளைகள் பொருளாதார நிலைபெறான அபிவிருத்தியாகவும் மனித மூலதனத்தை விருத்தி செய்தல் சமூக நிலைபெறான அபிவிருத்தியாகவும் காணப்படுகின்றது. ஸோ 2வது பாடத்தில் இருக்க கிட்டத்தட்ட எத்தனை கேள்வி பார்த்துட்டோம், 17 டேஷ் கேள்வி பார்த்துட்டோம் பிள்ளைகள். ஓகே தானே, ரைட். ஸோ இது 2வது பாடத்தில் இருக்கிற டேஷ் கேள்விகள், உங்களுக்கு ஒரு 17 டேஷ் கேள்வி இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து விட்டுருக்கேன். ஓகே, அடுத்த பாடம் 3வது பாடத்தில் இருக்கிற டேஷ் கேள்விகளை நாங்கள் என்ன செய்வோம், பார்த்து கொள்வோம். அப்போ நாங்கள் அலகு 1 அலகு 2க்குரிய டேஷ் கேள்விகள் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்னதுக்கு, அலகு 3க்குரிய டேஷ் கேள்விகளை பார்ப்போம். ஓகே தானே, ரைட். ஸோ எல்லாரும் போட்ட பாருங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. அலகு 3, ரைட், அரசும் வணிகமும், அதுதான் அந்த பாடத்தின் தலைப்பு, உங்களுக்கு தெரியும். நாங்கள் நேராக விஷயத்துக்கு போவோம். பாருங்க பிள்ளைகள், முதலாவது, இலங்கையில் உள்ள வணிகங்களின் அரசின் தலையீடானது 3 வகையில் நடக்கும். என்ன, மத்திய அரசு, மாகாண சபை, உள்ளூராட்சி நிறுவனங்கள். அப்ப இதுல மத்திய அரசு மற்றும் அப்ப என்ன பிள்ளைகள், மாகாண சபை, உள்ளூராட்சி நிறுவனங்கள் என்பவற்றின் ஊடாக இடம்பெறுகின்றது. ஓகே தானே, ரைட். அடுத்தது, உற்பத்தி செயல்முறையின் தொடர்ச்சியான விருத்தியால் டேஸ் ஏற்படும் மானிட சமூக சுட்டிகளின் நீண்டகால வளர்ச்சி டேஸ் எனப்படும். அப்ப உற்பத்தி செயல்முறையின் தொடர்ச்சியான விருத்தியால பிள்ளைகள் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும். அதே சமயம் மானிட சமூக சுட்டியின் நீண்டகால வளர்ச்சியால என்ன ஏற்படும், அபிவிருத்தி ஏற்படும். ஓகே தானே, ரைட். 3வது, உழைப்பை வழங்குவதற்கு எதிர்பார்ப்புடன் இருக்கும் அனைவரும் யாதேனும் சேவையில் ஈடுபட்டிருத்தல் பூரண வேலை வாய்ப்பு மட்டம் எனப்படும். என்னன்னு சொல்றது, பூரண வேலை வாய்ப்பு மட்டம், எல்லாருமே சேவையில் ஈடுபட்டிருந்தார். அடுத்தது, பொருளாதாரத்துக்குரிய, ரைட், அடுத்தது பாருங்க பிள்ளைகள், பொருளாதாரத்துக்குரிய அனைத்து உற்பத்தி வளங்களையும் விளைதிறன் கொண்ட வகையில் உற்பத்தி கர்மம் ஒன்றில் ஈடுபடுத்தி இருத்தல் டேஷ் ஆகும். அதுவும் என்னதான் பிள்ளைகள், பூரண வேலை வாய்ப்பு மட்டம். வளங்கள் எல்லாத்தையும் வினைத்திறன் உள்ள வகையில ஃபுல்லா பயன்படுத்தி இருந்தால் அது என்னதான் பிள்ளைகள், பூரண வேலை வாய்ப்பு மட்டம். அப்போ 4வதுக்கும் பூரண வேலை வாய்ப்பு மட்டம், 3வதுக்கும் பூரண வேலை வாய்ப்பு மட்டம் தான் விட. 5வது, பொருளாதாரத்தில் உள்நாடு வெளிநாடு எனும் வகையில் பிரச்சனைகள் ஏற்படாதிருப்பதற்கு சிறப்பாக தாக்குப்பிடிக்கும் ஆற்றல் டேஸ் ஆகும். அந்த எங்களோட உள்நாடு வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள் என்னத்திலையும் நாங்கள் தளம்பாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பொருளாதார நிலைப்புத்தன்மை என்று சொல்லுவோம். அதில் உள்நாட்டில் இருந்தால் அகநிலைப்பு தன்மை என்றும், வெளிநாட்டில் இருந்தால் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைக்கு தளர்விடாமல் இருக்கிறது புற
நிலைப்புத்தன்மை என்றும் சொல்லிக் கொள்ளலாம். ரைட், ஓகே. அடுத்தது ஆறாவது, அகரீதியான விலை நிலைப்புத்தன்மை மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த டேஷ் டேஷ் என்பன இடம்பெறுவதுடன் டேஷ் நிலையான மட்டத்தில் பேணல் புறரீதியான நிலைப்புத்தன்மை என்றும் சொல்றது. அப்போ அகரீதியான நிலைப்புத்தன்மையில பிள்ளைகள் அல்லது விலை நிலைப்புத்தன்மையில ஒன்று வட்டி வீதத்தையும் மற்றது என்ன பிள்ளைகள் விலை மட்டத்தையும் நிலையாக பேணும். ஏன்னா அகரீதியானதுல என்னத்தை வட்டி வீதம், இப்போ இந்த துணைநில் வைப்பு வசதி வீதம், துணைநில் கடன் வசதி வீதம், அதுகளை நிலையாக போன்றதும் விலைய நிலையாக போனதும் அகரீதியானதாக இருக்கிறதோட அந்நிய செலாவணி அல்லது வெளிநாட்டு செலாவணி வீதத்தை நிலையான மட்டத்தில் போன்றது என்னன்னு சொல்றது புற ரீதியான விலை மட்ட நிலைப்புத்தன்மை என்றும் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது அரசின் வருமானம் செலவு தொடர்பாக இடம்பெறும் கருமம் டேஷ் ஆகும். அரசாங்கத்தின் வருமானங்கள் செலவுகள் தொடர்பாக இடம்பெற்றால் அது என்னன்னு சொல்றது பிள்ளைய இறை கொள்கை என்று சொல்லிக்கொள்றது. அது என்னன்னு சொல்லிக்கொள்றது இறை கொள்கை என்று சொல்லிக்கொள்றது. அடுத்தது பாருங்க, எட்டாவது, இறை கொள்கையின் பிரதான நோக்கம் டேஷ் தன்மையை பாதுகாத்தல் ஆகும். என்ன பிள்ளைகள் பேரின பொருளாதார நிலைப்புத்தன்மையை பாதுகாக்கிறது. இறை கொள்கையின் பிரதான நோக்கம் என்ன பிள்ளைகள் பேரின பொருளாதார நிலைப்புத்தன்மையை பாதுகாத்தல் ஆகும். அப்ப அதுக்கு என்ன விட பேரின பொருளாதார நிலைப்பு. ரைட். அடுத்தது ஒன்பதாவது, அரச வரவு செலவு திட்டம் மூலம் டேஷ் வெளிப்படுத்தப்படும். பிள்ளைகள் அரச வரவு செலவு திட்டம் என்றாலே அரசாங்கத்தின் வருமானங்கள் செலவுகள் தொடர்பாக இருக்கிறது. அப்ப அரசாங்கத்தின் வருமானங்கள் செலவுகள் தொடர்பான கொள்கை இறை கொள்கை. ரெண்டு கொள்கை இருக்குது, பணக்கொள்கை இறை கொள்கை. பண வளங்கள் பண நிரம்பலை பற்றி கதைச்சால் அது பணக்கொள்கை அல்லது நிதி கொள்கை என்றும், அரசாங்கத்தின் வருமானங்கள் செலவுகள் தொடர்பாக கதைச்சா அது என்னென்று இறை கொள்கை. அப்ப பாருங்க பிள்ளைகள், அப்ப அரச வரவு செலவு திட்டம் மூலம் என்னத்தை இறை கொள்கை தான் என்ன செய்யப்படும் வெளிப்படுத்தப்படும். ஓகே. அடுத்தது பாருங்க, பத்தாவது, தனிநபர்களினதும் நிறுவனங்களினதும் வருமானத்தின் அடிப்படையில் அறவிடப்படும் வரி வருமான வரி. அடுத்தது பொருட்கள் சேவைகள் மீது சேர்க்கப்பட்ட பெருமானத்திற்கு அறவிடப்படுவது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி ஆகும். ஓகே. அப்ப அந்த பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியிலே உங்களுக்கு தெரியும் சேர்க்கப்பட்ட பெருமானத்திற்கு அறவிடப்படுகின்ற ஒரு என்னவாக இருக்கும் வரியாக இருக்கும். அடுத்தது பிள்ளைகள், உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சில பொருட்கள் மீது அறவிடப்படுவது என்னென்று சொல்றது உற்பத்தி வரி. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சுங்கத்தால் அறவிடப்படுற வரி இறக்குமதி மீதான வரி அல்லது என்னன்னு சொல்றது சுங்க வரி என்று சொல்லிக்கொள்வோம். அப்ப என்ன உள்நாட்டில் உற்பத்தி செஞ்சார் அப்ப அதுக்கு என்ன விட உற்பத்தி வரி அல்லது என்னன்னு சொல்லலாம் ஹலால் வரி என்றும் சொல்லலாம் அல்லது கலால் வரி. அதே இறக்குமதி செய்கிற பொருளுக்கு இதண்டினால் என்ன இறக்குமதி மீதான வரி அல்லது என்ன சுங்க வரி என்று சொல்லிக் கொள்வோம். அடுத்தது வரி வருமானம் ரெண்டு வகை, என்ன நேர்வரி நேரில் வரி. என்ன வரி வருமானம் எத்தனை வகை பிள்ளைகள் நேர்வரி நேரில் வரி என்று என்ன ரெண்டு வகைப்படும். சரியான பிள்ளைகள். ரைட். அடுத்தது ரைட். அடுத்ததும் பிள்ளைகள் அந்த மேலே பார்த்த விஷயங்கள்லாம். ஸோ நாங்கள் கொஞ்சம் நுகர்வோர் உரிமைகள் அதுகள் அடுத்த கட்டத்தை பார்க்கறதுக்காக 20வது கேள்வியிலேருந்து பார்ப்போம். மேலே வந்த அதே கேள்வியெல்லாம் திரும்ப திரும்ப வருது. ஸோ நாங்கள் 20வது கேள்வியிலேருந்து பார்ப்போம் அந்த பின் செக்ஷனுக்குரிய விடயங்களுக்காக, இந்த பாடத்தில் இருக்கிற பின் செக்ஷனுக்குரிய விடயங்கள். ஓகே. அப்போ வணிக வங்கிகளும் முதல்நிலை வியாபாரிகள். அப்போ 20வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். வணிக வங்கிகளும் முதல்நிலை வியாபாரிகளும் அரச பிணைப்பத்திரத்தை ஈடாக வைத்து இலங்கை மத்திய வங்கியிலிருந்து நிதியை பெறும்போது அறவிடப்படும் வட்டி வீதம் என்னன்னு சொல்றது நிலையான கடன் வசதி வீதம். அப்போ உண்ட பிணையா வச்சு என்று சொல் வந்தாலே அது கடன் வசதி வீதம். முதலீடு செய்ய செலுத்தினா அது என்னன்னு சொல்றது நிலையான வைப்பு வசதி வீதம் அல்லது துணைநில் வைப்பு வசதி வீதம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அடுத்த 21வது பாருங்க. வணிக வங்கிகளில் காணப்படுகின்ற வைப்புகளுக்கு அமைவாக மத்திய வங்கியில் பேணி செல்ல வேண்டிய வைப்பின் அளவு என்னன்னு சொல்றது சட்ட ரீதியான ஒதுக்கு ஆகும். என்னன்னு சொல்றது அத சட்ட ரீதியான ஒதுக்கு. அதுக்கு ஒரு வீதம் இருக்கு, அதை ஒதுக்கு வீதம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அடுத்தது கடன் கட்டுப்பாடானது டேஷ் மற்றும் டேஷ் என இரு வகைப்படும். ஒன்று அளவு ரீதியானது, மற்றது என்ன பிள்ளைகள்
பண்பு ரீதியான கட்டுப்பாடு. ஒன்று அளவு ரீதியான கட்டுப்பாடு, மற்றது என்ன பிள்ளைகள்? பண்பு ரீதியான கட்டுப்பாடு. ஓகே, 23வது கேள்வி. அரசாங்கத்தின் செலவுகள் பிள்ளைகள் ரெண்டு வகை. என்ன? ஒன்று மூலதன செலவு, மற்றது என்ன? விருத்தி செலவு அல்லது மீளலும் செலவுன்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்போ இந்த சம்பளமும் கூலி வட்டி கொடுப்பனவெல்லாம் என்ன பிள்ளைகள்? என்னன்னு சொல்றது? மீளலும் அல்லது விருத்தி செலவு. இதே வீதி நிர்மாணம், பாலங்கள் நிர்மாணம், அதுகளெல்லாம் என்னவாக இருக்க போகுது? மூலதன செலவாக இருக்க போகுது. அப்போ விட என்ன? விருத்தி செலவு, அடுத்ததுக்கு மூலதன செலவு. அரசின் வருமானம் டேஷ் கம டேஷ் ஆகவும் பிரதானமாக வகைப்படுத்தப்படும். பிள்ளைகள் வருமானம் ரெண்டு வகைப்படும். வரி வருமானம், வரி அல்லா வருமானம். வரி வருமானம் ரெண்டா வகைப்படுத்தப்படும். என்னண்டு? நேர்வரி, நேரில் வரி. ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது 25வது கேள்வி. பேரின பொருளாதார உறுதித்தன்மையை பாதுகாத்தல் மற்றும் உள்நாட்டு பொருளாதாரத்தில் விலையினை உறுதியாக வைத்திருத்தல் என்பன அரசின் டேஷ் மற்றும் டேஷ் கொள்கைகளின் நோக்கமாகும். அப்போ ரெண்டு கொள்கை தான் கிடக்கு. என்ன? இறை கொள்கை, மற்றது என்ன பிள்ளைய? நிதி கொள்கை. அப்போ ரெண்டு கொள்கையின் நோக்கம்தான் இது. உறுதித்தன்மையையும் பொருளாதார விலை உறுதியையும் என்ன செய்து கொள்வது? பேணிக் கொள்வது. அடுத்தது பாருங்க, தனிநபர் வருமானங்கள் மீது விதிக்கப்படும் வருமான வரி என்ன பிள்ளையார்? அது வருமான வரி என்றோ அல்லது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் அளவிடப்படுமா? அப்போ தனிநபர் வருமானங்கள் மீது விதிக்கப்படும் வருமான வரி டேஷ் திணைக்களத்தால் என்ன செய்யப்படும்? அளவிடப்படும். என்ன திணைக்களம்? உள்நாட்டு இறைவரி திணைக்களம். இது மத்திய அரசின் கீழ் தொழிற்படுகின்றது. இது என்ன அரசின் கீழ் தொழிற்படுகின்றது? மத்திய அரசின் கீழ் தொழிற்படுகின்றது. அடுத்தது, நாட்டின் மொத்த உற்பத்தியானது அந்நாட்டில் வாழும் மொத்த சனத்தொகையிடையே சமமாக பகிரப்பட்டுள்ள முறை நியாயமான வருமான பரம்பல். என்னன்னு சொல்றது? நியாயமான வருமான பரம்பல் என்பதோடு பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் பொருளாதாரத்தில் டேஷ் கம டேஷ் நிலைப்புத்தன்மையை என்ன செய்யலாம்? பேண முடியும். என்ன? அகரீதியான நிலைப்புத்தன்மை. பணவீக்கத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான். அகரீதியான நிலைப்புத்தன்மை. அந்நிய செலாவணியோட மற்றால் புற ரீதியான நிலைப்புத்தன்மை. ஓகே தானே? ரைட். அடுத்தது, அரசின் பொருளாதாரம் நோக்கமாகிய நிலைப்புத்தன்மை டேஷ் டேஷ் என இரு வகைப்படும். ஒன்று அகரீதியானது, மற்றது புற ரீதியானது என்று இரண்டு வகைப்படும். 29வது, உற்பத்தி வரியும் சுங்க வரியும் நேரில் வரி வகைகளாக கருதப்படும். கம்பெனி வரியும் மூலதன வரியும் நேர் வரி வகைகளாக என்ன செய்யப்படும்? கருதப்படும். அப்போ உற்பத்தி வரி, சுங்க வரி நேரில் வரி, கம்பெனி வரி, மூலதன லாப வரி நேர் வரியாக கருதப்படும். திறந்த சந்தை நடவடிக்கையில் மத்திய வங்கி டேஷ் கம டேஷ் ஆகிய பிணைப்பத்திரங்களை வணிக வங்கிகளின் ஊடாக பொதுமக்களுக்கு என்ன செய்யும்? விற்பனை செய்யும். என்ன? ஒன்று திரைசேரி உண்டியல்கள், மற்றது என்ன பிள்ளைகள்? திரைசேரி முறிகள். அப்போ ரெண்டையும் தான் என்ன செய்யுது? மத்திய வங்கி பிணைப்பத்திரங்கள், இந்த திரைசேரி உண்டியல், திரைசேரி முறிகள், இந்த ரெண்டையும் வணிக வங்கிகளின் ஊடாக பொதுமக்களுக்கு என்ன செய்யுது? விற்பனை செய்து தனக்குரிய நிதியை பெற்றுக்கொள்ளுது. அதே சமயத்தில் பணவீக்கத்தையும் என்ன செய்து பிள்ளையால் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஓகே தானே? சரி பிள்ளையா, அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் முதல் 3 பாடத்துக்குரிய டேஷ் கேள்வி பார்த்துருக்கோம். முதலாம், 2ஆம், 3ஆம் பாடத்துக்குரிய டேஷ் கேள்விகள் பார்த்துட்டு, ஸோ நாங்கள் அடுத்த வகுப்பில் அடுத்த வீடியோவில் நாங்கள் என்ன மிச்ச அடுத்த 3 பாடமோ அல்லது அடுத்த 2 பாடத்துக்குரிய டேஷ் கேள்விகளை பார்த்துக்கொள்ளும். சரிதானே பிள்ளைகள்? நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.